all, welcome to Lionart Traders. நிஃப்டி 50 உடைய ஒன் டே சார்ட் பக்காவாக ஒரு சேனலுக்குள்ளே ட்ராவல் ஆகிட்டு இருந்த மார்க்கெட் இப்போ வந்து சேனலில் விட்டு வெளியே பிரேக் அவுட் ஆகி ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பட் இதுக்கு கீழே ஒரு ஸ்ட்ராங்ஸ் ட்ரெண்ட் லைனும் இருக்குது. ஸோ க்ரூசிலான பாயிண்டில் இருக்குது மார்க்கெட். இப்போ கரண்ட்டாக வந்து அரௌண்டு 22,034 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் 1 or 2 days. ஸோ இந்த இடத்த மேக்ஸிமம் உடைக்க விடாமல் பார்த்துக்குவாங்க. ஏன்னா இது உடைச்சதுன்னா ஃபால் கொஞ்சம் பெருசாக இருக்கும். உடைச்சாலும் நெக்ஸ்ட் டே க்ளோஸ் பண்ணணும். இந்த ட்ரெண்ட் லைன் கீழே க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஃப்ரைடே அந்த ட்ரெண்ட் லைனை ரீடெஸ்ட் பண்ணி அந்த லோவை கிராஸ் பண்ணும்போது புட் சைடு போகலாம். ஈஸியாக நமக்கு வந்து 21,150 அந்த ரேஞ்சில் டார்கெட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஒரு இதை பிரேக் படிச்சுன்னா ஒரு 700-800 பாயிண்ட்ஸ் கீழே பிடிக்கலாம். அதே நேரத்தில் ட்ரெண்ட் லைனுக்குள்ளேயே க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நாளைக்கு ஈவினிங் இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளே க்ளோஸ் ஆகிறப்ப ட்ரெண்ட் லைனுக்கு கீழே ஒரு 60 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸாக ஃப்யூச்சரில் மெயின்டைன் பண்ணிட்டு லாங் போகலாம். அதுவும் 23+ போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கால புட்டோ வாங்குறவங்க மந்த் எண்டு உடைய கால புட்டோ வாங்கிக்கணும். மார்க்கெட் கீழே உடைச்சதுன்னா புட் சைடு மந்த் எண்டு புட்டு. ஏன்னா மார்க்கெட் மெல்ல தான் கீழே வரும். அதே மாதிரி மெல்ல தான் மேலே போகும். வீக்லியில் ட்ரேட் பண்ணக்கூடாது, மந்த்லியில் பண்ணிக்கிங்க. ஃப்யூச்சர் வாங்குறவங்க நோ ப்ராப்ளம், இந்த மந்தோட ஃப்யூச்சர் வாங்கலாம், நெக்ஸ்ட் மந்த் ஃப்யூச்சர் கூட வாங்கிக்கலாம். ஸோ திஸ் இஸ் த ட்ரேட் பிளான். இன்னைக்கு நாளைக்கு பொறுமையாக வெயிட் பண்ணோம்னா நல்ல ஒரு ட்ரேடு நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல ஸ்விங் ட்ரேட், பெரிய ஒரு மூமெண்ட்டை கேப்சர் பண்ணலாம். தேங்க்யூ.